இன்னைக்கு ஒரு க்ளீனிங் மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேக்கிங் ரூமில் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இப்படி ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணுவேன். எதுக்காகனா ஸ்பேஸ் ரொம்ப குட்டி இல்லை, அதனால் குப்பெல்லாம் சைடில் போய் விழுந்துடும். அதனால க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதனால இன்றைக்குமே வந்து ஈவினிங்காக எல்லாத்தையுமே வந்து எடுத்து வெளில வச்சேன். அப்படியே வந்து க்ளீன் பண்ணக்குள்ளே வந்து சரியான பசி சரி நட்ஸ் மட்டும்தான் வீட்டில் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. இதையாச்சும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தெம்பாக வேலை பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக க்ளீன் பண்ணுறதுக்கு காரணமே வந்து டேபிளில் வந்து ஸ்டிக்கர் கிழிஞ்சு ரொம்ப மோசமான நிலமையில வந்து குட்டி குட்டி குட்டியாக வந்து பீஸ்லாம் வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து புதுசாக வால் ஸ்டிக்கர் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பிளாக் கலர் வால் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். இந்த போன வாட்டி வந்து நான் ஏடாகுடமாக ஒட்டினதுனால இந்த வாட்டி என் மாமனாரை கூப்பிட்டு ஒட்டி விட சொன்னால் அவங்க சூப்பராக வந்து ஒட்டி கொடுத்துட்டாங்க. பார்த்தோன்னே வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்து இதுதான் என்னோட வந்து பீட்டர். மொத்தம் என்கிட்ட 3 பீட்டர் இருக்குது. எதுக்கு 3 பீட்டர் வச்சுருக்கேன்னா, ஒன்று வந்து ஒரு நேரம் நம்மளை பழி வாங்குவோம், அதனால் 1க்கு 3 வச்சுருக்கேன். இந்த லாஸ்ட்டாக காமிச்ச இந்த லைட் ஒயிட் கலர் பீட்டர் வந்து 20 வருஷம் ஆகுது. என் ஹஸ்பண்டோட பாட்டி வந்து துபாயில் இருக்கும்போது வாங்கிட்டு வந்ததா இன்னுமே வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. வந்து பீட்டரோட அந்த பாட், அதுக்கப்புறமா வந்து பேலட் நைஃப், ஸ்பேச்சுலா, ப்ரஷ் இதெல்லாம் வந்து அடிக்கடி தேவைப்படுங்கிறதுக்காக டேபிளுக்கு கீழே வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி எப்போவுமே வச்சுருவேன். அதுக்கப்புறமா வந்து இது வந்து டின்ஸ். இந்த டின் எல்லாமே இவ்வளோ நிறையா இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்க. இது வந்து நான் ஒரு சைஸ்க்காகவும் ரோடாக கடையாக தெருவாக அலைஞ்சு ஒரு டைம் வந்து வாங்கி கலெக்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட 1 கிலோக்கு 1 1/2 கேஜிக்கு 1 தான் இருந்துச்சு. எல்லாமே அதுக்கப்புறம் வாங்கினது தான். அதுக்கப்புறமா நம்ம 3 கேஜி வரைக்குமே ஸ்கொயர் டீன், அதுக்கப்புறமா ப்ரௌனி டீன் எல்லாமே வந்து இப்போதைக்கு ஓரளவு கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். முக்கியமாக 1/2 கேஜி 1 கேஜியில் மட்டும் 2 டீன் வச்சுருப்பேன். ஏன்னா அது அதிகமாக வரதுனால. ஃபைனலி எல்லாத்தையும் அடுக்கி வச்சதுக்கப்புறமா ரூம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. வாவ், இந்த மாதிரி அடுக்கி இருந்தாலே நல்லாயிருக்கும். ஆனால் வந்து 2 நாளில் எல்லாமே கலைஞ்சிரும். ஏன்னா அவசரத்தை டக்குன்னு எடுக்கிறதுனால எல்லாமே வந்து கலைச்சி போட்டுருவேன். அவ்வளோதான், நம்ம பேக்கிங் ரூம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.